வணக்கம். நம்ம பைலிங்குவல் வொகாபுலரி பூட் கேம்ப்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க வழிகாட்டி. ஆங்கிலத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு 25 வார்த்தைகளை உங்களோட அன்றாட பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது தான் இந்த மாஸ்டர் கிளாஸோட ஒரே நோக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற 5 முக்கிய தலைப்புகள் இதுதான். முதலாவது கோல்ஸ், ஆம்பிஷன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். ரெண்டாவது கான்ஃப்ளிக்ட், ஹார்ம் அண்ட் ப்ரொடெக்ஷன். மூணாவது கேதரிங்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன். நாலாவது சிஸ்டம்ஸ், வெரிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல். மற்றும் கடைசியா அஞ்சாவது டைம், பிரசன்ஸ் அண்ட் சப்போர்ட். இந்த மாதிரி வார்த்தைகளை நாம பிரிச்சு கத்துக்கிறப்போ அது மனசுல ரொம்ப ஈஸியா பதிஞ்சிடும். பகுதி 1. Goals, Ambitions and Achievement. Mastering the vocabulary of success and drive. முதல்ல aspire. நல்ல கவனிங்க, இது ஒரு வினைச்சொல், அதாவது verb. aspire அப்படின்னா வாழ்க்கையில ஏதாவது ஒன்று அடையணும், இல்லைன்னா ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு ஒரு தீவிரமான ஆசை அல்லது லட்சியம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான். இப்போ he aspires to become a successful doctor அப்படின்னா அவர் ஒரு வெற்றிகரமான மருத்துவர் ஆகணும்னு லட்சியம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்போ அப்படியே வலது பக்கம் பாருங்க, aspiration. இது aspireோட பெயர்ச்சொல், அதாவது noun. இதோட அர்த்தம் அந்த லட்சியம் அல்லது பேராசை. Her main aspiration is to run her own business. சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கறதா அவளோட முக்கிய லட்சியம். ரொம்ப சிம்பிள் இல்லையா? அடுத்த வார்த்தை attain. சும்மா ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிட்டா அதை நம்ம attain அப்படின்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு விஷயத்தை அடையிறது தான் attain. உதாரணத்துக்கு, she worked hard to attain her university degree. அதாவது அவ தன்னோட பல்கலைக்கழக பட்டத்தை வாங்க ரொம்ப கடினமா உழைச்சா அப்படின்னு அர்த்தம். அந்த கடின உழைப்பு அப்படிங்கிற நுணுக்கம்தான் இந்த வார்த்தையோட ஸ்பெஷாலிட்டி. பகுதி 2. Conflict, Harm and Protection. Vocabulary dealing with danger, safety and severe actions. assassination. பொதுவா ஒரு கொலையை நாம மர்டர் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஆனா அரசியல் காரணங்களுக்காகவோ இல்லனா ஒரு மிக முக்கியமான பிரபலமான தலைவரையோ திட்டமிட்டு கொலை செய்யறதை தான் assassination, அதாவது படுகொலை அப்படின்னு சொல்லுவோம். செய்திகள்ல இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். The documentary detailed the assassination of the president அப்படின்னா அந்த ஆவணப்படம் குடியரசுத் தலைவரோட படுகொலையை பத்தி ரொம்ப விரிவா சொல்லுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 2 வார்த்தைகளையும் ஒப்பிடலாம். இடதுபுறம் அசால்ட். அசால்ட் அப்படின்னா ஒருவரை நேரடியாக தாக்குறது அல்லது வன்முறையில ஈடுபடுறது. He was charged with assault after the fight. சண்டைக்கு அப்புறம் அவர் மேல தாக்குதல் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா வலதுபுறம் இருக்கிற அட்ராசிட்டி அப்படிங்கிற வார்த்தையோட வீரியம் ரொம்பவே அதிகங்க. அட்ராசிட்டி அப்படின்னா பெருமளவுல நடக்கிற அதிர்ச்சியூட்டும் கொடூரமான செயல் அல்லது அட்டூழியம். The War Crimes Tribunal investigated the atrocity. போர்க்குற்ற தீர்ப்பாயம் அந்த மாபெரும் கொடூரத்தை விசாரிச்சாங்க அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அசைலம், இதோட அர்த்தம் அடைக்கலம் அல்லது தஞ்சம். ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும்போது அகதியா சொந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறொரு நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட பாதுகாப்பு கேட்கிற சட்டப்பூர்வமான சூழல்ல இந்த வார்த்தையை நாம பயன்படுத்துவோம். He applied for political asylum after fleeing the war. போர்க்களத்திலிருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் அவர் அரசியல் தஞ்சம் கேட்டாரு அப்படின்னு இதை இயல்பான தமிழ்ல நாம புரிஞ்சுக்கலாம். பகுதி 3. Gatherings and strong communication. Words for coming together and speaking with authority. ஆமாங்க, இதுவும் ஒரு வார்த்தை தான். ஆங்கிலத்துல தாய்மொழி பேசுறவங்க மத்தவங்கள அமைதியா இருக்க சொல்ல இந்த குறிப்பிட்ட சத்தத்தை எழுப்புவாங்க. நம்ம ஊர்ல உஷ் இல்லனா ஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே தான். ஷ், the baby is finally sleeping, she whispered. அப்படின்னா ஷ், குழந்தை ஒரு வழியா தூங்கிடுச்சு அப்படின்னு அவ மெதுவா காதோட கிசுகிசுத்தான அர்த்தம். இங்க 2 தொடர்புடைய வார்த்தைகள் இருக்கு. இடதுபுறம் assemble. இது ஒரு செயல், அதாவது verb. மக்களை ஒரே இடத்துல கூட்டுறது அல்லது உதிரி பாகங்களை ஒன்னு சேர்க்கிறது. We need to assemble the new furniture. நாம இந்த புது ஃபர்னிச்சரை ஒன்னு சேர்க்கணும். அதுவே வலதுபுறம் பாருங்க, assembly. இது noun. ஒரு பொதுவான நோக்கத்துக்காக ஒன்னு கூடிய மக்கள் கூட்டத்தை அல்லது சபையை இது குறிக்கும். The school assembly starts at 9 am அப்படின்னா பள்ளிக்கூட்டம் காலை 9 மணிக்கு தொடங்கும்னு அர்த்தம். அடுத்து அசர்ட் மற்றும் அசர்ஷன். அசர்ட் அப்படின்னா ஒரு உண்மையை அல்லது நம்பிக்கையை ரொம்ப உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் சொல்றது. He had to assert his authority during the meeting. மீட்டிங் நடக்கும்போது அவரு தன்னோட அதிகாரத்தை ஆணித்தரமா நிலைநிறுத்த வேண்டியிருந்தது. அதோட பெயர்ச்சொர் வடிவம் தான் assertion, அதாவது உறுதியான அறிக்கை. Her assertion that the project would fail proved wrong. அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடும்னு அவ உறுதியா சொன்ன அறிக்கை தப்புன்னு நிரூபிக்கப்பட்டுடுச்சு. அஷூரன்ஸ்,
ஒருத்தரோட பயத்தையோ சந்தேகத்தையோ போக்குறதுக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு நாம கொடுக்கிற ஒரு நம்பிக்கை அல்லது உத்தரவாதத்தை தான் அஷ்யூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். He gave me his assurance that the car was safe. அந்த கார் ரொம்ப பாதுகாப்பானதுன்னு அவர் எனக்கு உறுதியளிச்சாரு அப்படிங்கறதான் இதோட அர்த்தம். பகுதி 4. Systems, Verification and Control. Essential vocabulary for business, administration and formal processes. கார்ப்பரேட் உலகத்துல இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இடது பக்கம் attribute. attribute அப்படின்னா ஒரு நபர் அல்லது பொருளோட அடிப்படை குணம் அல்லது பண்பு. Patience is an essential attribute for a teacher. பொறுமை அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பண்பு. வலது பக்கம் ஆடிட். இது ஒரு முறையான கடுமையான தணிக்கை அல்லது கணக்கு சரிபார்ப்பை குறிக்கும். The company undergoes a tax audit every year அப்படின்னா இந்த கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் வரி தணிக்கைக்கு உட்படுத்தப்படுதுன்னு அர்த்தம். ஆக்ஷன் ரொம்ப பரிச்சயமான வார்த்தை தான். ஆக்ஷன் அப்படின்னா ஏலம். யார் அதிக பணம் கொடுக்க முன் வர்றாங்களோ அவங்களுக்கு பொருட்களை விற்கிற ஒரு பொது விற்பனை முறை. They sold the antique painting at the auction. அவங்க அந்த பழங்கால ஓவியத்தை ஏலத்துல வித்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். Authentic மற்றும் authorize. Authentic அப்படின்னா அசல் அல்லது உண்மையானது, டூப்ளிகேட் கிடையாது. The restaurant serves authentic Italian food. அந்த உணவகம் உண்மையான பாரம்பரிய இத்தாலிய உணவை வழங்குது. Authorize அப்படின்னா அதிகாரப்பூர்வமா ஒன்ன செய்ய பெர்மிஷன் கொடுக்கிறது. The manager must authorize the payment அப்படிங்கறத மேனேஜர் இந்த பண பரிமாற்றத்துக்கு முறையான ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நடைமுறை தமிழ்ல சொல்லலாம். இந்த வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷன் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆட்டோ அப்படின்னா உடனே நமக்கு கார் ஞாபகத்துக்கு வரும், கரெக்டா? ஆனா ஆங்கிலத்துல ஆட்டோ அப்படிங்கிற முன்னோட்டுக்கு சுயமாக அல்லது தன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. The mechanic specializes in auto repair. அந்த மெக்கானிக் கார் பழுது பார்க்கறதுல நிபுணர். அந்த ஆட்டோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவானது தான் வலதுபுறம் உள்ள ஆட்டோனமி, அதாவது தன்னாட்சி அல்லது சுதந்திரம். The university wants more autonomy from the government. பல்கலைக்கழகம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதிக தன்னாட்சியை, அதாவது சுயமாக இயங்குற உரிமையை விரும்புறாங்க. பகுதி 5. டைம், பிரசன்ஸ் அண்ட் சப்போர்ட். vocabulary defining schedules, physical settings and backing. வாங்க கடைசி செட் வார்த்தைகளை பார்த்துடலாம். அட்டெண்டன்ஸ் மற்றும் அவைலபிலிட்டி. அட்டெண்டன்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல நேரில் ஆஜராகி இருக்கிறது அல்லது வருகை பதிவு. The teacher took attendance at the start of class. ஆசிரியர் வகுப்போட தொடக்கத்துல வருகை பதிவேட்டை எடுத்தார். ஆனா அவைலபிலிட்டி அப்படிங்கிறது நீங்க நேரில் இருக்கிறதை குறிக்காது. மாறா உங்களுக்கு நேரம் இருக்கா அல்லது உங்களை தொடர்பு கொள்ள முடியுமா அப்படிங்கறத குறிக்கும். Please let me know your availability for a meeting next week. அடுத்த வாரம் ஒரு மீட்டிங்க்கு நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க அப்படிங்கறத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆபீஸ்ல அதிகமா பயன்படுற வாக்கியம் இது. அடுத்ததா await. await அப்படின்னா காத்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ சாதாரண வெயிட்க்கும் எதற்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். await அப்படிங்கிறது சற்று அதிகாரப்பூர்வமானது. அது மட்டும் இல்லாம உன்னை ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கறது அப்படிங்கிற ஒரு நுட்பமான அர்த்தம் இதுல இருக்கு. We eagerly await the results of the final exam. இறுதித் தேர்வின் முடிவுகளுக்காக நாங்க ரொம்ப ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த செஷனோட இறுதி 2 வார்த்தைகள் பேக்ட்ராப் மற்றும் பேக்கிங். பேக்ட்ராப் அப்படின்னா ஒரு நிகழ்வோட பின்னணி அல்லது பின்புல காட்சி. The mountains provided a stunning backdrop for the wedding. அந்த மலைகள் திருமணத்துக்கு ஒரு அற்புதமான பின்புல காட்சியா அமைஞ்சது. வலதுபுறம் இருக்கிற பேக்கிங் அப்படின்னா உதவி அல்லது ஆதரவு, குறிப்பா பண ரீதியான ஆதரவு. The project has the financial backing of several banks. இந்த ப்ராஜெக்ட்க்கு பல வங்கிகளோட நிதி ஆதரவு, அதாவது பணபலம் இருக்கு. அவ்வளவுதாங்க. ரொம்ப வெற்றிகரமா நாம 25 வார்த்தைகளையும் கத்துக்கிட்டோம். மாஸ்டரி அச்சீவ்ட். இந்த 25 வார்த்தைகள்ல எதை உங்களோட அடுத்த ஆங்கில உரையாடல்ல நீங்க பயன்படுத்த போறீங்க? நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு புது வார்த்தையும் உங்களோட தொழில்முறை எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு சூப்பரான கருவி. இந்த பாடம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வார்த்தைகளை இன்னைக்கே யூஸ் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம்.